ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாக். நாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தை சட்டமன்ற தொகுதியில் நம்ம நிற்கிறோம். மக்களோட தேவைகளும் மக்களோட குறைகளும் தான் நம்ம கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓட்டு வாங்குதவரை அவங்க பேசுறது சொல்லதான் செய்வாங்க. முதல்ல 10 வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன டெவலப்மெண்ட் இருந்தது? எந்த இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. என்னன்னா எங்களோட பணத்தை எடுத்தா எங்களுக்கு தாரங்களே தவிர அவங்க வீட்டுல இருந்து கொண்டு உழைச்சி இருந்து தர பணம் கிடையாது. வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல வரக்கூடிய தலைவர்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்க என்ன சொல்லணும்னா, நாங்க கடலோர மக்கள் அப்படின்னா எங்களுக்கு தேவை, நாங்க தொழில் இல்லாத நேரங்கள் எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது போக இந்த டீசல் விலையெல்லாம் கூட்டு இருக்கு. அது இங்க தமிழ்நாடு ஆட்சியா அல்லது இந்த சென்ட்ரல் கவர்மெண்டா அது எங்களுக்கு தெரியாது. அதை எங்களுக்கு நிறைவேற்றி செய்யணும். நல்லதாட்டி எங்களுக்கு நடந்தா எந்த ஆரா இருந்தாலும் நாங்க போடுவோம். நீங்க இப்ப பொருளாதாரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவும் விலைவாசி அதிகம் ஆயிட்டே இருக்குது. இதுக்கு நீங்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? காரணம்னா இப்ப போர் நடக்கிறதுனால விலைவாசி கூடன்னு சொல்லி சொல்லுதாங்க, கவர்மெண்ட் சொல்லுது. நமக்கு தெரியாது, இது மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்லுது என்னன்னா, அங்கே இந்த பொருட்கள் வந்தாதான் உங்களுக்கு நாங்க தர முடியும். இப்போ அதுக்கு கட்டுப்பாடு, நிறைய தட்டுப்பாடு. இப்போ போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே விலைவாசி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல போர் நடந்த பிறகு தான் விலைவாசி அதிகம்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேல கூட்டு தான் வந்தது. ஆனா இப்ப அதிகமா கூடியாச்சு. இப்ப போர் நடக்கிறதுனால கேஸுக்கும் பெட்ரோலுக்கு மட்டும் தான் கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மொத்த எல்லா பொருட்களுக்குமே விலைவாசி கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லா விலைவாசியும் கூட இல்லை. அதாவது ஒரு சில, அதாவது என்ன தட்டுப்பாடு உண்டோ அந்த தட்டுப்பாடு உள்ள சாதனங்கள் எல்லாமே விலை கூட. நம்ம இந்தியாவில் உள்ள பொருட்கள் மாத்திரம்தான் விலை குறவு. இந்தியாவில் உள்ள பொருட்களுக்கு எந்த விலையும் கூடுதலாக அறையில. மற்ற நம்ம வெளியிலேருந்து வர அந்த பொருட்களுக்கு தான் விலை கூட்டுன்னு இருக்காங்க. இப்போ தலைவர்கள்ல இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு சில கோரிக்கைகள் இது தேவையில்லாதது, இது சில கோரிக்கைகள் தேவைப்பட்டது, அந்த மாதிரி இருக்கும்ல. எது தேவையில்லாம அவங்க சொல்லியிருக்காங்க, எது தேவையோட சொல்லியிருக்காங்க? தேவையில்லாதது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு அதிகமா தெரியல. நம்ம கேரளால தொழில் கொண்டு வரதுனால இங்க என்னென்ன நடக்கும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. தெரிஞ்ச விஷயம். இப்போ சொல்லுதாங்க, கார் தருவோம், அது தருவோம், இது தருவோம், கார் தருவோம். இதெல்லாம் கொடுக்க வேண்ட முடியுமா? ஒரு வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்க முடியுமா? எந்த பைசா வச்சு கொடுக்க முடியும்? அதெல்லாம் நடக்காத காரியங்கள். நடக்க வேண்டிய காரியத்தை அவங்க பேசினா யாருக்கா இருந்தாலும் எந்த கோரிக்கை அவங்க சொன்னது இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓட்டு வாங்குதவரை அவங்க பேசுறது சொல்லதான் செய்வாங்க. இப்பவும் கூட இந்த ஆட்சி நடக்கு. அவங்க எவ்வளவு காரியங்கள் சொன்ன காரியங்கள் எவ்வளவு செய்யல. இனிதான் நாங்க இப்ப வந்திருக்கோமா கேரளால, இந்த ஈஸ்டர் இருக்கா எங்களுக்கு, அதனால வந்திருக்கோம். இனிதான் எங்களுக்கு அந்த அறிக்கையெல்லாம் மொத்தமா இனி சொல்லும்போது தெரியும். எங்களுக்கு இந்த ஆர்பரை விரிவாக்கம் செய்யணும். இந்த ஆர்பரம், இந்த கட்டுமரக்காரர்களுக்கு லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அதை எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அந்த ராத்திரி தொழில் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. அதனால அந்த லைட்டை நீங்க கட் பண்ணணும். அந்த லைட்டை கட் பண்ணாலே எங்களுக்கு கொஞ்சம் போல இதாக இருக்கும். புரியுதுங்களா? வயசான ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு நைட்டு பணி எடுத்து போறதுக்கெல்லாம். வரக்கூடிய ஆட்சியில வரக்கூடியவங்க நிறைய கோரிக்கை சொல்லியிருக்காங்க. நாங்க இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. பட் சில கோரிக்கைகள் உங்களுக்கு தேவையானதா இருக்கும், சில கோரிக்கைகள் இது தேவையில்லை, நாட்டுக்கு தேவையில்லாத கோரிக்கைகளா இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத கோரிக்கைகள் என்ன அப்படி ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. தேவையில்லாத கோரிக்கைகள் இல்ல தேவை உள்ள கோரிக்கைகள் இது கண்டிப்பா நிறைவேற்றினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. எங்களுக்கு அவங்க சொன்னது மீன் வளத்துறைகள் இதை விரிவாக்கம் செஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது வரைக்குமே அந்த ஆர்பர் அவங்க விரிவாக்கம் செஞ்சதுக்கு எந்த நடவடிக்கையும் நடக்கா என்னன்னு சொல்லி எங்களுக்கு இதுவரைக்கும் எலெக்ஷனுக்கு பிறகு எலெக்ஷன்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணான்னு நமக்கு சொல்லான்னு சொல்லிட்டு நான் இதுவரை கேட்கல. நாங்கள் தொழில் போட்டிருக்கிறதால எங்களுக்கு அது சரி எங்களுக்கு தெரியல. அது வேற ஏதாவது கேளுங்க. இப்ப பொருளாதார இப்ப அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களுமே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குது. அதுக்கு விலைவாசி அதிகமாகறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னாக்கி அங்க இந்த வெளிநாட்டுல எல்லாம் இந்த போர் நடக்கிறதுனால இது எத்தான்னு சொல்லுதாங்க. ஆனா நம்ம உள்ளூர்ல விலை இதுக்கும் பொருளாதாரம் விலை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான் காரணம் நம்ம என்ன சொல்றதுக்கு, எங்களால காரணம் சொல்ல தெரியல. ஊழலா இருக்குமா? ஊழல்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல வரல. என்னன்னா இப்போ உள்ள ஸ்டாலின் ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இங்க உள்ள கடப்புறத்து மக்களுக்கு அது கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பொருளாதாரம் நம்ம இடத்துல விளையிறதே அதிகமா போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கான ரீசன் அப்ப நெகட்டிவா தானே இருக்கணும். நீங்க அதை என்னன்னு கெஸ் பண்றீங்க?
முதல் மாநிலமா இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் இப்போ டீசல் பெட்ரோல்ல வந்து இப்போ அந்த இதுக்கு பிறகுதான் பொருளாதாரம் அதிகமா ரேட் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. இது ஆமா, அந்த நம்ம போருக்கு பிறகுதான். போருக்கு முன்னாடி விலைவாசி குறைவா இருந்துச்சா? இல்ல, விலைவாசிகள் வந்து அந்த டீசல் விலை வந்து இதுவரையுமே ஏறல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த 93 பைசா தான் இருந்துச்சு. இந்த போர் வந்த பிறகுதான் இது விலை கொஞ்சம் அதிகமா. நான் கேக்குறது, நம்ம வந்து டீசல் பெட்ரோல் மட்டும் இல்லாம நம்ம அன்றாட தேவையான பொருட்களும் இதுக்கு முன்னாடி ஏறிட்டு தான் இருந்துச்சு. இல்ல, ஏன்னா எங்களுக்கு கடலுக்கு போருக்கு பிறகுதான் ஏறி இருக்குன்னு எங்களுக்கு இந்த கடலுக்கு கொண்டு போற ரோல் சாதனங்கள் எல்லாமே இப்போ இன்னைக்குதான் ரேட்டு போடுது. அப்படியா? ஆமா, அதனால அந்த போர் சம்பந்தப்பட்டதுனாலதான் இந்த ரேட்டை இப்படி எங்களுக்கு அதிகமா வரும். ஓகே. மத்திய கவர்மெண்ட் ஒழுங்கா கையாண்டான்னா இங்க இந்த பொருட்கள் இந்த அளவு ரேட்டு கூட. எல்லாத்துக்குமே நம்ம ஊர்ல ஒரு மேம்பாலம், நம்ம தமிழ்நாட்டுல மத்திய கவர்மெண்ட் ஒரு மேம்பாலம் கட்டினாலே அதுக்கு ஒரு சுங்கச்சாவடி வச்சு அதுக்கு காசு. இப்போ வந்து நான் ஒரு வாடகை வண்டி பிடிச்சதில்ல, முதல்ல 1000 ரூபாய் இருக்குல்ல, நீங்க ஒரு சுங்கச்சாவடியை கட்டி வச்சிருந்தேன் அவன்கிட்ட வேண்டத்துல அந்த பைசா மக்கள்கிட்ட அவன் எடுப்பான். வண்டிக்காரன் கையில இருந்து ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. அப்ப யாருக்கு? நம்ம மக்களுக்கு தான் அது நஷ்டம். இது மத்திய கவர்மெண்டோட ஒரு தவறு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து இப்ப 5 வருஷம், முதல்ல 10 வருஷம் அதிமுக ஆட்சியில என்ன டெவலப்மெண்ட் இருந்தது? இன்னைக்கு தமிழ்நாடு முதல் மாநிலமாயிரு, இந்தியாவில் கல்வியில முதல் மாநிலமாயிரு, வளர்ச்சியில முதல் மாநிலமாயிரு, எல்லாத்துலயும் முதல் மாநிலமா தான் இருக்கு. கடப்பூரில் இருக்கவனுக்கு எல்லாம் நல்ல சுதந்திரம் இருக்கு. சொல்லுதாங்க கஞ்சா, இந்த கற்பழிப்பு, இந்த மாதிரி சின்ன பாலியல் இது சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கி, அது இல்லைன்னு நான் மறக்கல. ஆனா எல்லா மாநிலத்தை ஒப்பிடத்துல நம்ம மாநிலத்துல அது பெருசா காணும். அதை நமக்கு எதிர்கட்சிக்காரங்க சொல்லி அது ஊதாத பெருசா ஆக்கத்துல அது பெருசா போல தெரிஞ்சாலே. கோரிக்கை மக்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுதாங்கல்ல, அது வந்து சிலவங்க இலவசம்னு சொல்லுதாங்க. நாங்க அதை இலவசமா பார்க்கல. இலவசமா பார்க்காது என்னத்துன்னு தெரியுமா? நம்ம வரி பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்குதோ, அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த காசு. அப்ப அவங்க இலவசமா தரக்கூடிய அந்த உதவித்தொகை வந்து நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? வேண்டாம்னு ஒண்ணு சொல்லல, நம்ம வரி பணத்தை எடுத்து நமக்கு தாராங்க. அதனால வரி பணத்தை எடுத்து நமக்கு தாரணும் வேண்டாம் நமக்கு சொல்ல முடியாதுல்ல. நம்ம பணம் இது இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் எல்லா மானியமா எல்லாம் ஃப்ரீ தானே. மெடிக்கல்ல இருந்து அவங்க பெட்ரோல். நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நம்மள்ட்ட இருந்தே அந்த வரியை பிரிச்சு நமக்கிட்டே தாராங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த உதவித்தொகை தரல அப்படின்னா நம்மளோட வரி பணம் வந்து குறைவா தானே அவங்க வசூலிப்பாங்க? இல்ல, வரி பணம் வந்து ஒண்ணு பின்னி வர எந்த ஆட்சி வந்தாலும் தானியம் சரியா, என்ன பொருளும் சரியா, எந்த ஆட்சி வந்தாலும் பின்னி குறைய போறது இல்லை. விலைவாசிகளாம் கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும். மக்களுக்கு நல்ல பாலிய விளக்கெல்லாம் நிறைய இருக்கு. அது இல்லாம மக்களுக்கு இந்த நல்ல ஆட்சியை கொடுக்கணும். பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டது வேஸ்ட். அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ ஃப்ரீயாக கொடுத்த தேரம் பார்த்து 15 ரூபா டிக்கெட் உள்ளது 10 ரூபா போடலாம். கவர்மெண்ட்டுக்கு காசு கிடையாது, ஒன்றும் இது கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் நாட்டுக்கு நல்லது. இந்த சும்மா பிராண்டியை கட் பண்ணி நாளுக்கு நாள் உயர்றது விட அது குறையது கிடையாது. அது உயர்த்தி தான் போகிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த பாண்டி உள்ளது குறைய காசு தான் கொடுத்த போகிறோம். அது இல்லை. அது மாதிரி இந்த மருந்துகள் எல்லா ஊர்ல எல்லாருக்கும் நோய் இல்லாத மனுஷன் கிடையாது. அந்த மருந்துகள்ல கொஞ்சம் விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணலாம். மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கல. எங்களுக்கு பண்ண வேண்டியதுன்னு சொன்னா, எங்க இந்த ஏவிஎம் சேனல் இருக்குல்ல, இது வந்து கிளீன் பண்ணி தரணும். அப்புறம் எங்களுக்கு வந்து ஆர்பர் வந்து எங்களுக்கு காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிச்சு எங்களுக்கு இந்த ஹெலிகாப்டர் தளம் அமைச்சு தாரன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவங்க செய்து தரல எங்களுக்கு. அப்போ நாங்கள் இந்த ஓகி புயலோட எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டோம். எத்தனை நாள் நாங்கள் கிடந்து எங்கள் மீனவர்கள் எல்லாம் காணாமல் போன நாட்கள் வந்து நிறைய நாட்கள். அந்த சடலம் கூட கிடைக்கல எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும். அது ஏகப்பட்ட இது உண்டு. அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் படை தளம் வந்து அமைச்சு தரணும். இது ரெண்டு நாங்கள் எதிர்பார்க்கணும். மீனவ மக்களாக இருந்து நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். எங்களுக்கு முக்கியம் வந்து ஆர்பாரில் எங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு பெரிய இது வந்து எங்களுக்கு இந்த ஒரு இதுதான் ஹெலிகாப்டர். அப்புறம் வந்து அந்த நெட்வொர்க் வந்து அந்த இப்போ புயல் வருது, அதனால எங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு சேட்டலைட் மூலம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த தகவல் எங்களுக்கு போய் சேராது. அந்த புயல் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆன பிறகு அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேருது. அதனால ஒரு சேட்டலைட் வசதி எங்களுக்கு செய்து தரணும். இது ரெண்டு எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. எந்த இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. என்னன்னா எங்களோட பணத்தை எடுத்து தான் எங்களுக்கு தாரங்களே தவிர அவங்க வீட்டுல இருந்து கொண்டு உழைச்சி இருந்து தர பணம் கிடையாது.
எங்க பணம் அது? நாங்க வரி கட்டுத பணம், நாங்க இன்கம் டேக்ஸ் கட்டுத பணம், எங்களோட வரி பணத்தை தான் அவங்க திருப்பி தரோன்னு. அந்த தேவையே எங்களுக்கு தேவை இல்லை. யார் வந்தாலும் நாங்க உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. எல்லா பொருளும் வேண்டாம் எங்களுக்கு, அது தேவையே கிடையாது. இலவசம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அது அவங்க முதல்ல அதை கட் பண்ணட்டும். அந்த இலவசத்தை சொல்லி ஓட்டு கேட்க யாரும் வேண்டாம். யாருக்கு நாங்க ஓட்டு கொடுக்க விரும்பல. இப்போ இந்த பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களுக்கு விலைவாசிகளும் அதிகமாயிட்டு ஆமா, இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இலவசத்தை போட்டாங்க, அதை வந்து டாக்ஸில பிடிச்சு எடுக்காங்க, அதான் வரல. இலவச பஸ் நாங்களா கேட்டோம்? நாங்க கேட்டோமா இவங்ககிட்ட போய் இலவச பஸ் தாங்கன்னு கேட்டோமா? கேட்கல. ஏன் தாரீங்க நீங்க? நாங்க பயன்படுத்தோம், ஏன் தாரீங்க? அதையும் ஒரு ஸ்டாப் விட்டு இதுல பஸ் நின்னா அடுத்த ஸ்டாப்ல நிறுத்தலாம். வயசானவங்க எத்தனை பேர் அதுல தான் இருந்தாங்க. எதுக்கு அது? நாங்க எல்லாம் கேட்கல. அந்த இலவசம் எங்களுக்கு தேவையே இல்லை. வேண்டாம் இலவசம், இலவசமே வேண்டாம் எங்களுக்கு. எங்களோட உழைப்பு எங்களுக்கு போதும். அது நியாயமான விலை கொடுத்து நியாயமான விலை நாங்க கொடுத்து வாங்க வேண்டிய வசதி எங்களுக்கு இருக்கு. அப்ப அரசாங்கத்திட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடியது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. இலவசமே வேண்டாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான், திமுக வந்தாலும் சரிதான், ஏடிஎம்கே வந்தாலும் சரிதான், விஜய் வந்தாலும், நாம் தமிழர் கட்சி எவன் வந்தாலும் சரிதான், எங்களுக்கு அந்த இலவசமே வேண்டாம். எங்களோட உழைப்பு எங்களுக்கு போதும். அன்றாட உழைச்சவங்க நாங்க, அன்றாட உழைச்சி எங்களுக்கு அந்த உழைப்புல நாங்க வாங்கி சாப்பிட்டுடுவோம். ஏன் நீங்க இலவசத்தை காட்டி எங்கள்கிட்ட இந்த ஓட்டு கேட்க வரீங்க? இலவசம் நாங்க கேட்க வச்சுதான் எல்லா விலை. அது நம்ம இலவசத்தை தந்தா நல்லதுன்னா அவங்க விலையை ஏத்துது. இலவசத்தை தந்தா நல்லதுல பொருள் விலை ஏறுது. அப்படிதானே? நீங்களே சொல்லுங்க. இலவசத்தை தந்து தானே எங்கள்கிட்ட இருந்து டாக்ஸி போட்டு வாங்குதாங்க. இப்ப நாங்க ஒரு துணி கடை போறோம், 1000 ரூபாய் துணி எடுத்தோம்னா டாக்ஸியே 100 ரூபாய் பிடிச்சாங்க. அப்ப அந்த இலவசம் நீங்க எதுக்கு தரோம்? வேண்டாம் எங்களுக்கு. ஒரு காபி குடிச்சா இன்னும் ஒரு சாய 10 ரூபான்னு சொன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரி 5 ரூபா கூட போட்டு 15 ரூபா வாங்குதாங்க. ஒரு கேஸ் இப்ப விலையாருச்சுன்னு சொல்லி அங்க போர் நடக்கனால கேஸ் விலையாருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு டீ வந்து இன்னைக்கு நாங்க 10 ரூபா கொடுத்து வாங்குத டீ வந்து 12 ரூபா 15 ரூபா அப்படி கேட்காங்க. நாங்க கேட்டோம் அவங்ககிட்ட வந்து இலவசம் தாங்க இலவசம் தாங்கன்னு சொல்லி. நாங்க கேட்கலையே. ஏன் நீங்க அந்த இலவசத்தை கேட்காருங்க? எல்லாம் எங்க காசு தானே. அன்றாடம் உழைச்சி தான் நாங்க, அன்றாட வாசிகள் தான் நாங்க. கடப்புற மீனவர்கள் வந்து அன்றாட வாசிகள். அந்த உழைப்பை சுரண்டு நீங்க எடுத்துட்டு நாங்க இலவசம் தரோம் எதுக்கு அந்த இலவசம்?